தம்பி அப்படியா தாய் கைலாயம் வந்து விட்டோம். கைலாய பரமன் இருந்தால் அவன் கெட்டே வரத்தை வாங்க வேண்டும். கைலாய பரமன் இருந்தா வீர மகேந்திர அப்படி ஆண்டு வரும்படியான தாரகாசுரம் வந்திருக்க. தாரகாசுரம் அப்படியே போயும் போறோம் போனிய ஐயா பரமேசா. எனக்கே ஒரு வர வேண்டும். என்னது வரமா? என்ன வரம்? அது வாடி தட்டி போகும். பரமேசா ஆகாயவாணி சத்தி பூமாதேவி சாட்சியாக சாட்சாதி எம்பெருமான் நாராயணமி சாட்சியாக எதை கேட்டாலும் தருவேன் என்று ஒரு சின்னதா ஒரு சத்தியம். எதை கேட்டாலும் ஆகாயவாணி சாட்சி பூமாதேவி அறிய அமர்ந்திருக்கும் குருமதா சாட்சியாக எதை கேட்டாலும் தரை என்பது கிடையாது. நான் தருகின்றேன். இது சத்தியம். சத்தியம். ஐயா என்ன வர வேண்டும் தெரியுமா? பரமேசா சாகா வரம் வேகா உடல் போகாத செல்வம். இந்த வரம் எனக்கு வேண்டும். அந்த சாகாத வரம் அது சாகா வரம் வேகா உடல் போகாத செல்வம் அத்தனையும் இந்த பரம கடவுள் நான் குடிக்கின்றேன். வைத்து பிழைத்துக் கொள்வோம். இந்த பரம கடவுளாக வந்தவன் அடிகளுக்கும்படியான பரம கடவுளை போட்டு வரத்தை பெற்று அடிவதமாக நிற்கின்றாக. நீ மடிவதற்கு உனக்கு காலம் நெருகின்றது. யாருக்கு சத்தியமா செத்துரு நீ. யாருங்க? இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேணாண்டா போ. பரம கடவுளத்தில் வந்து ஆண்டு பரமன் இல்லடா கைலாயம் இந்த கைலாயத்தை தேடி வந்த சமாச்சாரம் அசுராதிகள் ஓடி வந்து அடிவதனமாக அடித்து சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார். அப்படி தேவரையோ அடிவதனம் அடித்து அடிவதனமாக அடித்து சிறைப்பிடித்து விட்டு இந்த நாட்டை விட்டு ஓடு என்று அடிவாதம் அடிக்கின்றான். இப்போது தேவர்களை மகேந்திராபுரி ஆளக்கூடிய சூரபத்மன் தாருகள் இப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கர்கள், அதாவது தேவர்களை சிறைப்பிடித்து வைத்துக் கொண்டார். உன்னையும் அடித்து அடிவாதனமா அடித்து தேவலோகத்தை விட்டு விரட்டி விட்டார். சரி, இப்ப எதுக்கு இங்க கைலாயத்தை தேடியா வந்திருக்கா? உங்களை நாடு தேடி சென்றால் வழி கிடைக்கும். எப்படியாவது இந்த வழி கிடைக்கும். அப்படி தேவர்களை சிரமிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு காரணம், நாங்கள் சிரமிட்டு தருகிறோம். சிரமிட்டு கொடுத்தால் நீ என்ன தருவ?
இறைவனை தர வேண்டும் என்றால் என்ன கேக்குறீங்க? ஆமா, நீங்க என்ன கேக்குறீங்க? அதாவது என்னுடைய மகனாக இருக்கும்படியான முருகப்பெருமானை விடுத்து அந்த வீரமகேந்திர அப்படி ஆளக்கூடிய அந்த சூரபதவனை நாங்கள் நிச்சயமாக கொண்டு குவித்து அதோ தேவர்களை சிரமிக்கிறோம். அப்படி சிரமித்தால் ஏன்னா கஷ்டப்பட்டுதான் அந்த தேவலோகத்தை தேவர்களை சிரமிக்கிறான் என் பிள்ளை முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு என்னுடைய மகளாக இருக்கும்படியான தெய்வ யானையை நீ கொடுக்கணும். சபாஷ். அதாவது தேவர்கள் சிறையை இழுத்து மீட்டு கொடுத்து விட்டால் தேவர்கள் மகளாக விளைவிக்கக்கூடிய தேவையானையை முருகப்பெருமானுக்கு உனது மகன் முருகப்பெருமானுக்கு பரிசாக அளிக்கின்றேன். அதானே? சரி, ஆனால் நீ ஒரு பக்கமா ஒரு பரமாறு என்னுடைய பிள்ளை அழைத்து அது தேவர்களை சிரமிக்க வேண்டும். அதனால ஏங்க என்கிட்ட புள்ள இருக்கான் முருகப்பெருமான், அழகான பிள்ளை. முருகனை அழைத்து அதோ அந்த தேவர்களை சிரமிக்க வேண்டும். அதனால முருகனை ஓட்டா வேலை வேலை முருகப்பெருமானை கூட்டு வர போயிட்டு இப்படியாக அது முருகப்பெருமான் உமா பார்வதி பரமக்கள் அழைக்க அது போன சூழ் விட மாட்டேங்குது. முருகப்பெருமான் தற்பார் சுவாமி வணக்கம். என்ன மரியாதை குறைகின்றது? காலில் அடிக்கின்றான் யாரவன்?
என் பாதார விந்தத்தை செலுத்தப்படி நீரோடி வழக்கணும் என்று ஆள் யார் என்று தெரியுமா? தெரியல சுவாமி. என்னமும் தெரியல. ஆமா, நான் யாருன்னு தெரியல. நான் யாருடைய மகன் எனக்கு தெரியல. ஆமா சுவாமி. நான் எப்படி பிறந்தேன் என்று ஆர்வம் சிசின்னு தெரியும். என் தாயாருக்குபடியான உமா பார்வதி எப்படியும் என் தந்தையாருக்குபடியான இரண்டாயிரத்தி 17 திருத்து படித்த பரம கணவன் இருவருக்கும் தினந்தோறும் பாக்கி தத்துவம் ஏற்படுவது என் தாயாருக்குபடியான பார்வதி கேள்வி கேட்பது என் தந்தையாருக்குபடியான பரம கடவுள் சாபத்தை கொடுப்பது தினந்தோறும் சாபங்கள் கொடுப்பது. ஆமா, அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் நேரத்தில் என் இடத்திலே நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க போறா கொடுக்க மாட்டேங்கிறான் சொல்லு. அதனால அந்த பக்கம் போறோமா அந்த பக்கம் வந்து சரி. அதனால அந்த கோபம் பிரவேசித்து என் தந்தை என் தாய்க்கு கோபம் பிரவேசித்தது. நெத்தியிலே இருந்து எங்கே செல்றது? ஆறு பொறிகளாகவே சென்று அதோ தெரிகின்ற சரவண பொழிகை சரவண பொழிகையிலே விழுந்தது. சரவண பொழிகையிலே ஆறு முகமாகவே நான் தோன்றினேன். ஆறு சிசுவாகவே சொல்லி சிரமம் பார்த்தாலும் பரவாயில்ல, அவனு உட்கார கூடாது. ஆறு எனக்கு 2 கண்ணு போனாலும் எதிரிக்கு 1 கண்ணாவது போகணும். அந்த சரவண பொய்கையிலே ஆறு குழந்தையாகவே நான் தோன்றினேன். அப்படி குழந்தையாக தோன்றிய உடனே இதோ கார்த்திகை பெண்கள் எல்லாம் கார்த்திகை பெண்கள் எல்லாம் ஓடி வந்து இந்த ஆறு குழந்தையும் என் தாயாருக்கு இப்படியான உமா பார்வதி ஏற்று போகுது. ஆனா அப்படி என்று இப்படி கூப்பிட்ட உடனே இந்த ஆறு குழந்தைகள் நான் ஓர் முகமாகிறேன். ஒரே முகமாகி ஆறு முகம் 12 கரம் ஆறு முகம் 12 கரத்தோடவே என் தாயாருக்கு படியான பார்வதி என்னை அணைத்து தூக்கியது. அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு முருகன் என்று என் தாய் எனக்கு பேர வைத்து எங்க அம்மா என்னை வளர்த்து வருகிறார். அவங்க தான் வக்காட்டு கூடண்டா போயிட்டா திரும்பி ஒரு பையன் ஏற்றிக்க மாட்டான். அப்படிதான் இருந்தாலும் அப்படி ஆறு முகம் முருக பெருமாள் அப்படி எனக்கு பேர வைத்து ஐயா அப்படி என்று யார் ஒருவர் என்னை வேண்டுகிறார்களோ குக்கிக்கு மிஞ்சிற கசாயம் கிடையாது, இந்த சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிற சாமியும் கிடையாது இல்லையா? அப்படி என்னை யார் ஒருவர் வேண்டினாரோ அப்பவே சென்று நான் அவரை பாதுகாப்பேன். தெரியல உன்னுடைய பெருமை பங்குனி மாசம் பாக்கணுங்க. ஆமாண்டா, எத்தனை அடி இந்த தாரில் அளவு கூட்டுறான். உள்ள டிராக்டர் கட்டி வைக்கிறான், பஸ் கட்டி வைக்கிறான். அவர்கள் எல்லாம் யார் பாதுகாப்பது? நீங்களா சுவாமி? நான் தான். அதனால இன்னைக்கு என்னவோ தெரியல, 10 வருஷம் வெற்றி வேலை தேடிப்பான் புதுசா தெரியும். நான் பாதுகாக்கிறேன்.